Hello guys, this is Shiv Sundar. என்னோட previous video யாரெல்லாம் போய் செக் பண்ணலையோ மறக்காம போய் செக் பண்ணுங்க. So இன்னைக்கு yes நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நம்ம சேனலோட first series which is the dietary series ஓட first video which is the diet during the condition called cough. So as all knows நம்மளுக்கு ஏதோ ஒரு disease condition lead ஆருக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நிறையவே symptomatic conditions வந்து நிறையவே ரைஸ் ஆகும். For example cough. So இந்த ஒரு symptomatic conditions அப்பவே வந்து நம்ம பாடியோட immunity increase பண்ணி நம்ம பாடியை ஆக்டிவா வச்சா it will be more beneficial for us to fight against the disease ne sollalam. So yes, in this video I am going to tell you about the condition of cough in our human body and the foods to be intaken during the condition called cough, and the food should not be intaken during the condition. So in the video skip pannama parunga. So come on guys, let's get into the video guys. Coming to our first topic which is the condition of cough in our human body. So நம்ம chest region ல வந்து நிறையவே receptors இருக்குன்னு சொல்றாங்க, and they are called as in cough receptors. ஏதோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம நோஸ் வழியா நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆன டைம்ல வந்து அந்த receptors வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை போய் ரெகக்னைஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் it will sends the information to the brain ன்னு சொல்றாங்க. Brain will stimulate our lungs to take a deep breath in and out ன்னு சொல்றாங்க. So நம்ம எக்ஸேல் பண்ற டைம்ல வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து 50 miles per hour அந்த ஸ்பீட்ல வந்து எல்லாமே வந்து வெளியே வந்து எக்ஸேல் ஆகும்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு ஆக்ட் பேர் தான் நம்ம வந்து காஃப்னு சொல்றோம். as well as இது வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு கூட சொல்றாங்க. எஸ். So coming to our second topic which is, so இந்த மாதிரி கோல்டு கண்டிஷன்ல வந்து என்னெல்லாம் ஃபுட் இன்டேக் பண்ணா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும் தான். So yes, first one வந்து யூசுவலாவே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோல்டு கண்டிஷன் அப்ப வந்து நிறையவே சூப்ஸ் இன்டேக் பண்ணுவீங்க. Yes, it is more beneficial, but அந்த சூப்ஸோட வந்து the green leafy vegetable like இந்த மாதிரி ஸ்பினாச், கீரை, so இந்த மாதிரி ஃபுட் வந்து நீங்க ஆட் பண்ணி இன்டேக் பண்ணா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து it acts as an anti-inflammatory as well as antiviral properties ன்னு சொல்றாங்க. எப்படின்னா யூசுவலாவே இந்த மாதிரி கோல்டு கண்டிஷன் வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். so this is due to some immune response ன்னு சொல்றாங்க. பர்టిక్యులரா சொல்லணும்னா it is due to the hormone which is called as an prostaglandin ன்னு சொல்றாங்க. அந்த ஹார்மோன் தான் வந்து இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணனும்னு சொல்றாங்க. so இந்த ஒரு green leafy vegetable என்ன பண்ணும்னா அந்த prostaglandin ஹார்மோனை இன்ஹிபிட் பண்றனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எந்த ஒரு இன்ஃப்ளமேஷனுமே வந்து ஃபார்ம் ஆகாது. so செகண்ட் ரீசன் வந்து யூசுவலாவே சூப்ல வந்து நிறையவே வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். this will keeps our body hydrated as well as நம்ம பாடியில இருக்க blood pressure as well as blood fluid மெயின்டைன் பண்றது கூட ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்குன்னு சொல்றாங்க. எஸ். செகண்ட் ஒன் வந்து இந்த மாதிரி காஃப் கண்டிஷன்ல வந்து நம்ம பாடியோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது நம்மளோட பிரைமரி ரோலாவே இருக்கணும். am I right? yes. so அதுக்காக இந்த மாதிரி சோர் டேஸ்ட் கொடுக்குற ஃப்ரூட்ஸ் லைக் இந்த மாதிரி ஆரஞ்சஸ் வந்து டெய்லியுமே இன்டேக் பண்ண ரொம்பவே பெனிஃபிஷியல்னு சொல்றாங்க. பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி சொல்றாங்க. விட்டமின் சினா சிட்ரிக் ஆசிட். ஸோ சிட்ரிக் ஆசிட் இதுல பிரசன்டா இருக்கனால தான் வந்து அந்த ஃப்ரூட்டுக்கே வந்து ஒரு சோர் டேஸ்ட் வந்து கிடைக்குதுன்னே சொல்றாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா it will stimulate the immune cells ன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் macrophages and lymphocytes. ஸோ இந்த இம்யூன் செல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடியோட இம்யூனிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ பை திஸ் we can stabilize our body from microorganisms னே சொல்லலாம். எஸ். தேர்ட் ஒன் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து ஒரு 1 glass of warm waterல ஒரு half the lemon squeeze பண்ணி ஒரு 1 teaspoon of honey அதில் ஆட் பண்ணி இன்டேக் பண்ணா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும்னு சொல்றாங்க. because it contains 3 reasons. so first reason வந்து honey நம்ம ஏன் இங்க ஆட் பண்றோம்னா honey has an antimicrobial properties ன்னு சொல்றாங்க. hence by this we can easily destroy the microorganisms which are present in our body னே சொல்லலாம். yes. so second one வந்து நம்ம ஏன் இங்க warm water ஆட் பண்றோம்னா யூசுவலாவே வந்து நம்ம warm water இன்டேக் பண்ண டைம் அது வந்து இந்த throatல பாஸ் ஆற டைம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். am I right? yes. so this is due to the warm water will activate our cells ன்னு சொல்றாங்க. so warm water வந்து இந்த செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியுமே வந்து ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். yes. so third one வந்து நம்ம ஏன் இங்க லெமன் ஆட் பண்றோம்னா yes I already said லெமன் வந்து ஒரு sour taste இருக்க fruit. so sour tasteனா வந்து it is due to the presence of citric acid. so citric acid will stimulate our immune response to increase our immune response in our human body னே சொல்லலாம். Coming to our third topic which is இந்த மாதிரி காஃப் கண்டிஷன் வந்து நம்ம என்னெல்லாம் ஃபுட் வந்து ஒமிட் பண்ணா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து ஹைலி சால்ட் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் லைக் இந்த மாதிரி சிப்ஸ் கெட்சப்ஸ் ஒமிட் பண்ணா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ்ல வந்து சால்ட் கண்டெய்னிங் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சால்ட்னா வந்து சோடியம் அயன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம இன்டேக் பண்ணா நம்ம பிளட் வெசல் வந்து சோடியம் கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ பை திஸ் வாட்டரோட லெவல் வந்து ரொம்பவே
ரொம்பவே வந்து கம்மியாருன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் லீட்ஸ் டு கண்டிஷன் கால் டீஹைட்ரேஷன் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் டைம்ல வந்து நம்ம பாடியோட இம்யூனிட்டி வந்து ரொம்பவே வந்து டிக்ரீஸ் மீன்ஸ் ரொம்பவே வந்து சப்ரஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஹென்ஸ் பை திஸ் we cannot means defeat that virus from our body னே சொல்லலாம். எஸ். செகண்ட் ஒன் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி மில்க் கர்டை வந்து ஒமிட் பண்றது ரொம்பவே பெனிஃபிஷியல்னு சொல்றாங்க. பிகாஸ் யூஸ்வலாவே நம்மளுக்கு காஃப் டைம்ல வந்து ஃபிளெஜம்னு ஒரு லிக்விட் வந்து நம்ம நோஸ் வழியா நம்ம நிறையவே வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுவோம். ஸோ ஃபிளெஜம் இஸ் a மிக்சர் ஆஃப் மியூக்கஸ் அண்ட் வாட்டர்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம டைரி ப்ராடக்ட்ஸ் இன்டேக் பண்ணா டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஃபிளெஜம் வந்து நம்ம பாடியில நிறையவே ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் we cannot excrete more amount of phlegm னே சொல்லலாம். So by this அந்த phlegm வந்து நம்ம throatலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறையவே ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் ஆகும். So this leads to difficult in breathing ன்னு சொல்றாங்க. Since for the safer side இந்த மாதிரி ஒரு cough conditionல வந்து milk omit பண்றது வந்து ரொம்பவே beneficial னே சொல்லலாம். Yes guys, we come to an end of a video and yes இன்னைக்கு நான் சொன்ன அந்த 3 ஃபுட்ஸுமே வந்து உங்க கோல்டு கண்டிஷன் இருக்க டைம்ல வந்து நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. It will be more beneficial for you guys to keep your immunity boosted high and yes so அதை வந்து உங்க ரிசல்ட்டை வந்து நீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இட் மீன்ஸ் a lot to me and yes guys இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and for more latest videos and I will see you all in my next video. Until then this is Shiv Sundar signing off from our channel Shiv Broadcast. Keep supporting me. Thank you.